கதை தலைப்பு: ஒரு துளி நன்மை. கதை: ஒரு வெயில் காய்ந்த காலை அனிகா தனது தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சிறிய கிறுக்கல் சத்தம் கேட்கப்பட்டது. சின்ன சத்தம் என்று பார்த்தாள். ஒரு புஷ்பத்தில் கீழே ஒரு காயமடைந்த பறவை கிடந்தது. ஓய் பாவம் பறவை என்று அவள் மெதுவாக அதை தூக்கிக் கொண்டாள். ஒரு பழைய ஷூப்யாக்ஸ் இல் பாம்பு போல ஒரு இடம் செய்து அதற்கு அரிசி, தானியம், தண்ணீர் கொடுத்தாள். மாலையில் அனிகா தாத்தாவிடம் ஓடி சென்றாள். தாத்தா, நான் ஒரு பறவைய காப்பாத்தினேன். சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஏன் இத பண்ணணும் போலதான் தோணுது. தாத்தா நசுக்கி சிரித்தார். அதுதான் நன்மையின் விதை கண்ணா. தமிழ் எழுத்தெல்லாம் அன்னு துவங்குமா அந்த மாதிரி உலகமெல்லாம் நன்மையிலிருந்து துவங்குது. அவர் தொடர்ந்தார். திருவள்ளுவர்தான் முதலில் சொன்னார், கடவுள் அல்லது நம் உள்ளத்திலிருக்கும் நல்லதுதான் உலகத்தின் முதல். அனிகாவின் கண்கள் பிரகாசமாயிட்டது. அப்போ நான் பறவைய காப்பாத்தினது பெரிய விஷயமா? ஆம் பாப்பா, அந்த சிறிய செயல் ஒரு பெரிய சத்தியத்தோட இணைந்திருக்கு, தாத்தா கூறினார். அவர் ஒரு இலை பிடித்து கொடுத்தார். இந்த இலை கூட சூரியன், மண் எல்லாத்தையும் நம்பிதான் பிறக்குது. அதுபோல வாழ்க்கை நன்மைதான் துவக்கம். அனிகா பறவையை பார்த்தாள். அது இனிமையாக கீச்சு கீச்சு செய்தது. அப்போ நான் எல்லா விஷயத்தையும் நன்மையால் தான் துவங்கணும் என அவள் சொன்னாள். பாடம்: வாழ்க்கையின் ஆரம்பம் நன்மை. சிறிய உதவி கூட பெரிய அறநெறியை வெளிப்படுத்தும்.